உலகில் எந்த நாட்டிலும் போர் நடக்க கூடாது. நமக்குள்ள என்ன சார், நெட்டையோ குட்டியோ பணத்தை வாங்கிட்டு வண்டியை கொடுங்க சார். 15,000 ரூபா தான். ஆட என்னன்னா நீங்க எங்களுக்கு வண்டியை பத்தின நிலவரம் ஒண்ணும் தெரியாது. ஏதாச்சும் ஒரு ரேட்டை பேசி விசுக்கணும் முடிங்க. விரைவில் பிடிபடுவான். யாருன்னு அது? வேண்டாம், ஒரே விலை 15,000 தாயா. நான் போங்க சார் ஒரு நிமிஷம், நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் கரெக்டா விலை சொல்லிடுவாரு. இருங்க கூட்டி வந்துடும். யார வேணாலும் கூட்டு வா போ. சரி. அண்ணே வண்டி ஒண்ணு பாத்துருக்கோம், பாத்தி அதிகமா விலை சொல்றான். நீங்க பார்த்து கொஞ்சம் பேசி முடிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வண்டியை பத்தி எல்லாம் தெரியாது சார். அண்ணே ஊர்ல பெரிய மனுஷன், நீங்களே இப்படி பேசலாம், வந்து பேசி விடுங்கண்ணே. அண்ணா இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்னை மட்டும் கண்டிச்சு கூப்பிடுறாங்களா, போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்கண்ணே. டேய், வண்டியை பத்தி எனக்கு தெரியாதுங்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லண்ணே. அவன் என்ன பேசுறான் இவன் என்ன பேசுறான் தெரிஞ்சுக்கினே குத்து மதிப்பு அடிச்சு கொடுங்கண்ணே. நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும்ல, நம்மள வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், செலவு காமல. என்னடா உன்னோட சரி, அந்த ஆள் வண்டி என்ன விலை சொல்றான்? அவன் 15 ரூபாய் சொல்றானே. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க 10 ரூபாய்க்கு கேட்டோம்னே. வாங்க இங்க. என்ன நடக்கிற ஸ்டைல பத்தி முடிச்சுடா வாடா. ஹலோ, வண்டி என்ன விலை சொன்னீங்க? ஒரே விலை 15,000 ரூபாய் சொல்லிருக்கேன். 15,000மா? ஐயா, பூரா அக்கா கலண்டு உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை போய் 15,000ங்கிற? ஒண்ணுல தம்பி 2 போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். முதல்ல வண்டி கண்டிஷனா இருக்கா, ஓடுமா? ஓடுமாவா? எண்ணெய் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கு, நல்லா ஓடுங்க. ஓட்டி பார்த்தா வண்டி வாங்குவோம், என்ன சொல்றீங்க? ஓட்டி பார்க்கணுமா? சரி ஓட்டி பாருங்க. ஓட்டி பார்க்கலாமா? தம்பி வண்டி ஓட்டி பாருங்க. எதுக்குன்னே ஓட்டிக்கிட்டு? அவர் 15,000 ரூபாய் சொல்றாரு, நாங்க 10,000 ரூபாய் கேட்டோம். நீங்க 12,000 ரூபாய்க்கு முடிச்சு கொடுங்க. 12,000 முடிக்கலாமா? முதல்ல ஓட்டி பாருங்க. ஓட்டி பாருங்க, பாருங்க ஓட்டி பாருங்க. வேண்டாமனே படக்குன்னு பேசி முடிங்கண்ணே. ஏம்பா எங்க அண்ணன் சொல்லிட்டாருல, ஓட்டி பார்த்துட்டு திருப்தியா வாங்கி போங்கப்பா. சொல்றது செய்யுங்க, ஏறுங்கய்யா. வண்டி ஓட்டி பாருங்க, வாங்கிட்டு ஏமாறக்கூடாது, கேட்க மாட்டேங்கிறீங்களே. யாரு யாரு வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பூராத்தையும் அக்கா பசியில போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு 15,000மா? என்ன பத்தி பாவம், வந்த பசங்க சின்ன பண்ண ஏமாத்திட்டு இருக்கா? தம்பி நல்லா ஸ்பீடா ஓட்டி பாருங்க, அப்பதான் எதாவது கலந்து விழுந்து தெரியும். சரிங்கண்ணே. ஒண்ணுக்கு போயிட்டு வரேன். ஒண்ணுக்கா? இரு போலாம். காலைல இருந்து போலன்னு சீப்பா மூது. சார் இப்ப வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி விடுங்க. என்னது வந்துருவாங்களா? நம்ம பசங்க தான் சார். உங்க பசங்கிறதுனாலதான் ஒண்ணு நிக்க வைக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார், அப்புறம் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. வந்துருவாங்களா? இரியா, வண்டி வந்ததுக்கு அப்புறம் போ. வந்துருவாங்க சார். சார் என்னையா உங்க ஆளுங்க வந்ததுக்கு அப்புறம் போ. எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க? இருடா சொல்றேன்ல, எங்கடா ஓடுற? வேலை இருக்கு எனக்கு. என்னடா பெரிய வேலை உன் வேலை? என் வேலையை கட்ட ஆரம்பிச்சுன்னா தாங்க மாட்டேன். எங்கடா அவங்க வருவாங்கன்றலையா? வண்டிங்க வந்தாகணும். எங்கடா போன? இங்க பாருடா, என்ன ஏமாத்தி எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? உன்னை அப்படியே புளிஞ்சு மத்தியான சாப்பாட்டுக்கு ரசமா வச்சு சாப்பிட்டு